டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த டாபிக் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். இப்போ நம்ம இங்கே என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம்னா, பாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆல்ரெடி குவாட்ரேட்டர் பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் வந்து ட்ரையாங்கிள்ஸை பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். The angles of the triangles are x minus 30 degree, x minus 45 degree and x plus 15 degree. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிளோட angles கொடுத்துட்டாங்க. Interior angles given x minus 30. This is the A side. B side is x minus 45 and C side is x plus 15 degree. நமக்கு இது தெரிஞ்சிருக்கும் இந்த கான்செப்ட். இந்த ட்ரையாங்கிள், இந்த முக்கோணத்தோட டோட்டல் ஆங்கிள் எவ்வளோ? இன்டீரியர் ஆங்கிள், உள் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அதன்படி நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இப்படி இருக்கும் பட்சத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன, எக்ஸோட கோணம் எவ்வளவு? அப்போ இந்த 3 இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி ஈக்குவல் டு 180 டிகிரி போட்டுருவோம். அப்போ ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 30 டிகிரி ஏவோட சைடு பிளஸ் பியோட ஆங்கிள் எக்ஸ் மைனஸ் 45 பிளஸ் சியோட ஆங்கிள் எக்ஸ் பிளஸ் 15 equal to the sum of the angles of the interior angles of the triangle is 180 degree. அப்போ எக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு எக்ஸ், 2 எக்ஸ், 3 எக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். 30 minus 30 minus 45 minus 75 plus 50 equal to 180. இந்த ரெண்டையும் சிம்பிள் பண்ணுங்க. 3x minus 60 equal to 180 degree. 3x is equal to minus tan மட்டும் போச்சுன்னா plus tan. 180 degree plus 60 degree. So 240 degree. 3x is equal to x is equal to 240 divided by 3. We get 80 degree. The value of x is 80 degree option C. வேறு ஒன்றும் இல்லை, ட்ரையாங்கிளோட டோட்டல் ஆங்கிளை வச்சு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 கொஞ்சம் பாருங்கள். The least angle of the above question is dash. அப்போ நமக்கு 3 ஆங்கிள் இருக்கு. x minus 30, x minus 45, x plus 15. இதில் லீஸ்ட் குறைஞ்ச ஆங்கிள் எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா x minus 30. இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து 80. எஸ். ஸோ இதை நம்ம குறைஞ்ச ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, இப்படி பார்க்கலாம். இல்லாட்டினா நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு வேல்யூவை இந்த 80யோட வேல்யூவை ஒவ்வொருலையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். 80யோட வேல்யூவை ஒவ்வொருலையும் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும்? 80 minus 30. நெக்ஸ்ட் 80 minus 45. நெக்ஸ்ட் 80 plus 15. So the answer 80 minus 30, 50, 80 minus 45, 35, 80 plus 15, 95. This least angle is 35. So which option is the correct? Option A. The same way, question number 3. The largest angle of the question number 1 is. இது என்னங்கிறத நீங்கள் ஆன்சரை சாட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது நோட்ஸ் இருந்துச்சுன்னா கொரிஸ் போடுங்க. தேங்க்யூ.